நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2024வது வருஷத்தோட மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதம் தொடங்க போகுது. இந்த ஜூன் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எதனால் அப்படின்னாக்கா, மே மாதம் நிறையா விஷயம் நடக்கும்னு நினச்சிருப்போம், நடந்திருக்கோம், நடக்காமல் போயிருக்கோம். ஆனால் ஜூன் மாதத்தில் இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு முடிச்சாகணும், இந்தந்த மாதிரியான வேலைகளை செய்யணும், இந்தந்த விசேஷங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு பல திட்டங்கள் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க. அது எல்லாத்துக்கும் சாதகமாக கிரக நிலைகள் இருக்கா, உங்களோட ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அந்த வகையில் இந்த ஜூன் மாதத்தோட ராசி பலனுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் ரிஷபராசியிலிருந்து 15ஆம் தேதி மிதன ராசிக்கு போக போகிறாரு. செவ்வாய் மாதம் முழுக்க மேச ராசியில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்க போகிறாரு. புதன் ரிஷபராசியிலிருந்து 10ஆம் தேதி மிதன ராசிக்கும் 26ஆம் தேதி கடகராசிக்கும் போக போகிறாரு. சுக்கிர பகவான் ரிஷபராசியிலேருந்து 13ஆம் தேதி மிதன ராசிக்கு போக போகிறாரு. குரு பகவான் ரிஷபராசியில் மாதம் முழுக்க இருப்பார். சனி பகவான் கும்பராசியில் இருக்கார். 30ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு, இந்த சனி பகவானோட வக்கரம் அப்படிங்கிறது. அதே மாதிரி ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள், சனி பகவானோட வக்கர நிலை, இது எல்லாம் சேர்ந்து உங்களோட ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறது நடக்குது. 7.5 சனியில் விரய சனி அப்படிங்கிறதுல நீங்கள் இருக்கீங்க. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, ஒரு பக்கம் சனி பகவான் செலவை கொடுத்தாலும் கூட தனஸ்தானத்தில் மேசராசியில் இருந்த குரு கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதாவது இங்கிட்ட ஏதோ செலவானாலும் இங்கிட்ட 10 ரூபா பணம் வருதுடா, கவலை இல்லைங்கிற மாதிரி. இப்போ குருவும் அங்கேருந்து கிளம்பி 3ஆவது வீட்டுக்கு போயிட்டார். ராசிக்கு 3ஆவது வீட்டில் தான் நிறைய கிரகங்கள் அப்படிங்கிறது மாத தொடக்கத்தில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 10 தேதிக்கு மேலே எல்லாமே 4ஆம் இடத்துக்கு ஒவ்வொரு கிரகமாக போகும். அப்போ இந்த மாதம் அப்படிங்கிறதே ஒரு கலவையான பலனை கொடுக்கக்கூடிய மாதம்தான். ரொம்ப நல்ல மாதம் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. பொதுவாகவே மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த ராசி பலன் பார்க்குறோம், கேட்டு பார்ப்போம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதாவது ஜோசியர் நல்லது சொல்கிறாரா அப்படின்னு கேட்க நம்ம கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அப்படியே என்னடா நம்ம பிரச்சனையே ஏற்கனவே இப்படி தான் இருக்குது, இதில் இந்த ஆள் வேறு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அதை பார்க்குறதே தவிர்த்துருவாங்க. இந்த மாதிரியான காலகட்டத்தில் மனநிலை அப்படி தான் இருக்கும். நல்லது யாராவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு தான் தேடும். அதுக்காக நாம் ஆகா ஓஹோ அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி பார்க்க வைக்க வேண்டிய தேவை அப்படிங்கிறது இல்லை. அது ஜோதிட சாஸ்திரத்துக்கு முரணானது அப்படிங்கிறதால நம்ம அப்படி பேச போகிறதும் கிடையாது. எதனால் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, 7.5 சனி காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சுமாரான காலகட்டம். அதே நேரத்தில் முக்கிய கிரகங்கள் எல்லாமே ராசிக்கு 4ஆவது வீட்டுக்கு இந்த மாதத்தோட பிற்பகுதியில் ஒன்றா கிளம்பும். அர்த்தாஷ்டம ஸ்தானத்துக்கு கிளம்புது. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பணப்புழக்கம் வர்ற மாதிரி தெரியும். ஆனால் வந்த அடுத்த நிமிஷமே காசு எங்கே போச்சுன்னு தெரியாது. மாதம் 30 நாள் வேலை செய்கிறேன், ஆனால் சம்பளம் வாங்கினா 4 நாளைக்கு தான் கையில் காசு இருக்குது. 5ஆவது நாள் அந்த காசு எங்கே போகுதுன்னே தெரியல. கடன் வாங்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு மாதத்தோட கடைசியிலையும் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதோட பெரும்பகுதி மீன ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான சிக்கனவாளிகளாக இருப்பாங்க. உதாரித்தனமாக செலவு பண்ணுறவங்களாம் கூட 10 ரூபா காசு வச்சுருக்கான், நம்ம கையை மூடி மூடி செலவு பண்ணுறவங்க நம்மக்கிட்ட காசு இல்லையடா அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான சலிப்பு வந்துடும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதத்தோட தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா, சுக்கிர பகவான் ரிஷபராசியில் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு. அதாவது ராசிக்கு 3, 8 இந்த 2 வீட்டுக்கு அதிபதியான அவர் 3ஆம் இடத்துல பகை கிரகமான உங்களோட ராசி அதிபதி குரு பகவானோட சேர்ந்திருக்கார். இது உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சகோதர ஸ்தானத்தில் 2 பகை கிரகங்கள் ஒன்று சேர்ந்துருக்கு இல்லையா, இப்போ அண்ணன் தம்பி உள்ள சண்டை வரும். அதனால் கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பிகள் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறத வச்சுருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. வாங்கியிருந்தீங்கன்னா கொடுத்துருந்தீங்கன்னா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுங்க. அடுத்த மாதத்தில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதே நேரத்தில் ஒரு பூர்வீக சொத்து இருக்குது, பாகம் பிரிச்சுக்க போகிறேன், இந்த மாதிரி பாக அட்டவணை போட்டுக்கிறோம், சொத்தை பிரிச்சுக்கிறோம் அப்படிங்கிற முயற்சிகளில் இந்த மாதத்தில் செய்ய வேண்டாம், விட்டுருங்க. ஏன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரும், மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது வரும். குடும்பமான வரைக்கும் சகோதரர்கள் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறது நல்லது. இல்லைங்க நாங்கள் ஒரே வீட்டில் தான் இருக்கோம், நாங்கள் எங்கே பிரிஞ்சுக்கிறது அப்படின்னா சந்திப்புகளை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது.
அவங்க காலையில் இருக்காங்களா, நம்ம சாயந்தரத்தில் வீட்டுக்கு வருவோம். அவங்க இருக்கிற நேரத்தில் நம்ம இல்லை, நம்ம இருக்கிற நேரத்தில் அவங்க இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் இது மாதிரியெல்லாம் சகோதரர்களோட பயணிக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதுமாரி பார்த்திங்கன்னா சுப விரயங்களை கொஞ்சம் செஞ்சிடுறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா விரய சனி காலகட்டத்தில் தேவையற்ற விரய செலவுகளை தவிர்க்கணுன்னா நாம் சுப விரய செலவுகள் செய்யலாம். ஒரு கோவிலுக்கு ஒரு நேர்த்தி கடன் வச்சுருக்கேன், ஒரு மொட்டை அடிக்கணும், பொங்க வைக்கணும், இந்த மாதிரி இருக்குன்னா அதை செஞ்சுருங்க. அதுமாரி உறவுகள் வகையில் குடும்பம் வரைக்கும் பகை வளராமல் பார்த்துங்க. என்ன பகை வந்துடும், கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடல, பத்திரிகையில் எனக்கு பேர் போடலை, இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பெருசுப்படுத்தாமல் கடந்து போகிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. புதனும் பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் இருக்கார். 4க்கும் 7க்கும் அதிபதி. அவரும் போய் ரிஷபராசியில் இருக்கும்போது கொஞ்சம் தாய் வழி ஆதரவு அப்படிங்கிறது இருக்கும். என்னதான் நம்ம அண்ணன் தம்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் கத்திக்கிட்டாலும் கூட அம்மா இல்லை பேசாமல் போங்கடா, என்னடா உங்கள் உள்ளே இவ்வளோ சண்டை, விட்டுட்டு போங்கடா ஒருத்தனுக்கு ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி நம்மளை சமாதானப்படுத்தி நமக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி நம்மள்கிட்ட பேசி அவங்களுக்கு ஆதரவாக இருக்க மாதிரி அவங்கள்ட்ட பேசி கொஞ்சம் சரி பண்ணி விட்ருவாங்க. அதுமாதிரி மேசராசியில் மாதம் முழுக்க செவ்வாய் இருக்கார். இது ஒன்று தான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. 2க்கும் 9க்கும் அதிபதியான செவ்வாய் 2வது வீட்டில் ஆட்சியோடு உட்காந்துருக்கிற நேரம் காசு பணம் 10 ரூபா கையில் புரளும். புது முயற்சியில் வெற்றி கிடைக்கும். பெரிய பெரிய ஆன்மீக பெரியவர்களோட சந்திப்பு கிடைக்கும். என்னதான் கஷ்டம், இவ்வளோ கஷ்டம் இருக்கே, எங்கேயாவது போய் ஜோசியம் பார்க்கலாமா அப்படின்னு, ஜாதகம் பார்க்கலாமா அப்படின்னு தேடுறது, இல்லை பெரிய ஆலயங்களுக்கு போய் வணங்குறது, இந்த மாதிரியான நேரத்தில் சில ஆன்மீக பெரியவர்களோட அருளாசி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இப்போ சரியில்லை, பின்னாடி நல்லா இருப்ப போ அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்பி வைப்பாங்க. அது நல்லாயிருக்கும். அதுமாதிரி 10ஆம் தேதி புதன் மிதனத்தில் போய் ஆட்சி பெற்று உட்காந்துருவார். சொந்த வீட்டுக்கு 4க்கும் 7க்கும் அதிபதி போகிறார் அப்படிங்கிறது உடம்பு விஷயத்தில் இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் சரியாகும். கடன் சுமை கொஞ்சம் குறையும். அதாவது 7.5 சனி காலகட்டம் அப்படின்னாலே உடம்புல பிணி வந்துடும். விரய சனி காலகட்டத்தில் அங்கே பிடிக்குது, இங்கே பிடிக்குது, திடீர்னு நெஞ்சு வலிக்கிறாப்புல இருக்குது, கை காலெல்லாம் குடையுது, எனக்கு ஏதோ பெருசாக ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரிலாம் தூங்காமல் போட்டு மனசை குடைஞ்சிக்கிறது. எங்கேயோ யாருக்கு ஏதாவது ஒன்றா அது நமக்கும் வந்துருமோன்னு பயப்படுறது. ஃபோன் எடுத்து நோண்டி பார்க்குறது, ஐயோ திடீர்னு வேர்க்குதே, நமக்கு ஏதாவது ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்து பார்க்குறது. அந்த மாதிரியான அந்த தூங்காத இரவுகள் அப்படிங்கிறது இதன் பிறகு சரியாயிடும். எது வந்தாலும் பார்த்துக்கலாண்டா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது கிடைக்கும். அதுமாதிரி சுக்கிர பகவானும் 13ஆம் தேதி மிதன ராசிக்கு போயிடுவார். சுகஸ்தானத்தில் சுக்கிரன் நுழையிற நேரம் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். ஏன்னா பகை கிரகம் இல்லையா, 13ஆம் தேதிக்கு மேலே அவர் போகிறார் இல்லையா. அப்போ வீட்டில் கொஞ்சம் விலை உயர்ந்த பொருட்களை விற்க வேண்டிய சூழல் வரலாம், இல்லைன்னா களவு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசிக்குள்ளே ராகு வேறு இருக்காருங்கிறத மறந்துடக்கூடாது. அதனால் கூடுமான வரைக்கும் வெளியூர் பயணங்கள் போகும்போது உடைமைகளை பத்திரமா பார்த்துக்கணும். இல்லை ஒரு செயின் போட்டிருந்தேன், மோதிரம் போட்டிருந்தேன், காணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதுமாதிரி இரவு நேரத்தில் படுத்திருந்து தூங்கினா காலையில் ஏந்திரிச்சு நாம் அணிஞ்சிருந்த ஆபரணங்கள்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இதுமாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஏதோ ஒரு கட்சியில் இருக்கேன் அப்படின்னா ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஆனால் அந்த பதவி கிடைக்கிறதால 10 ரூபா நமக்கு செலவு தான் ஆகுமே ஒழிய வருமானம் இருக்காது. இருந்தாலும் நான் கௌரவத்துக்கு ஆசைப்பட்றேன், எனக்கு பதவி வேணும் அப்படிங்கிறவங்க அதை அடைஞ்சிக்கலாம், தப்பு கிடையாது. ராசிக்குள்ளே இருக்கிற ராகு சர்ப்பதோஷத்தை உங்களுக்கு கொடுக்குறார். அப்போ சர்ப்பசாந்தி பரிகாரங்கள் அப்படிங்கிறத பண்ணிக்கிறது நல்லது. யோக பலம் பெற்ற ஒரு நாளில் செஞ்சீங்க. முடிஞ்சவங்க இந்த மாதத்துலேயே ஒரு தடவை திருநாகேஸ்வரம் போய் ராகு தரிசனம் பண்ணுங்கள். இல்லை காளகஸ்தி பயணம் செய்ய முடிஞ்சவங்க கூட ஒரு தடவை காளகஸ்தி போய் வணங்கிட்டு வரலாம். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றுங்க, அரளி பூவால் மாலை சூடுங்க. சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுங்க. கருப்பு நிற ஜீவராசிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. ஒரு கருப்பு நிற யானை கோயிலுக்கு போனீங்கன்னா இருக்கும், ஒரு வாழைப்பழம் கொடுக்கலாம். ஒரு கருப்பு நிற பூனை ஒரு பால் வாங்கி ஊற்றலாம். ஒரு கருப்பு நிற நாய் இருக்குது, ஒரு பிஸ்கட் வாங்கி போடலாம். ஒரு கருப்பு நிற பசு இருக்குது, அதுக்கு ஒரு கீரையை கொடுக்கலாம். இந்த மாதிரி கருப்பு நிற ஜீவராசிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. கலவையான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்தாலும் இந்த மாதம் சில நன்மைகள் அப்படிங்கிறதையும் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தும். மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.